ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். அருள் தரும் ஆலயங்கள் வரிசையில் இன்று நாம் காண இருப்பது தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலை பற்றி பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங். இந்த பைமோட் ஆப் மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நல்ல தரமான பொருட்களை வாங்கி பயனடையலாம். இந்த பைமோட் இ ஷாப்பிங்கோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயும் அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி நீங்கள் பொருட்களை வாங்கிக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்றான பெருவுடையார் கோயில் என்று அழைக்கப்படும் பிரகதீஸ்வரர் கோவில் தஞ்சாவூரில் அமைந்துள்ளது. பிரம்மாண்டமான லிங்கமாக அருந்தருளிருக்கும் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இக்கோயில் கிபி 1010 சோழ மன்னன் முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டுள்ளது. கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் மற்றும் ஐராவதேஸ்வரர் கோவில் வளாகம் ஆகியவற்றுடன் 3 பெரிய சோழர் கோயில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்களின் ஒரு பகுதியாகவும் பட்டியலிடப்பட்டுள்ளது. கோவிலின் முக்கிய சிறப்பம்சங்களில் ஒன்று சிவபெருமானின் புனித வாகனமான நந்தியின் பெரிய சிலையாகும். 13 அடி உயரமும் 16 அடி அகலம் கொண்ட இந்த சிலை ஒரே பாறையில் செதுக்கப்பட்டதாகும். எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும் அவற்றில் தனித்துவமானது தஞ்சை பெரிய கோயில். எத்தனையோ நம்பிக்கைகளும் கதைகளும் இந்த கோவிலை பற்றி உலா வருகின்றன. இந்த கோவில் சிறப்புகள் என்னென்ன? ஒட்டுமொத்த இந்தியாவை எடுத்துக்கொண்டாலும் மிகப்பெரிய இந்து கோவில்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கின்றன. இந்தியாவில் உள்ள பிரபல இந்து கோவில்களை பட்டியலிட்டால் தமிழகத்திலிருந்து ஸ்ரீ திருவரங்கம் கோவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், தாராசுரத்தில் உள்ள ஐராவதேஸ்வரர் கோவில், ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோயில், தஞ்சாவூரில் உள்ள பெருவுடையார் கோயில் ஆகிய கோவில்கள் நிச்சயம் இடம் பிடிக்கும். இக்கோவிலின் பிரதான கோபுரம் 216 அடி உயரம் கொண்டது. இது உலகிலேயே மிக உயரமான ஆலய கோபுரங்களில் ஒன்று. கோயிலின் முழு அமைப்பும் கிரானைட் கற்களால் ஆனது. கோவிலுக்கான முக்கிய கோபுரங்கள் மற்றும் நுழைவாயில்கள் விரிவான சிற்பங்களுடன் கூடிய அற்புதமான கட்டமைப்புகளாக திகழ்கின்றன. கோயிலின் கல்வெட்டுகள் மற்றும் ஓவியங்கள் தஞ்சை நகரத்தின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சி வரலாற்றின் அக்கதைகளை விவரிக்கின்றன. சிவலிங்கம் கோபுரத்தால் மேலே சூழப்பட்டு சாந்து பயன்படுத்தப்படாத கற்களால் கட்டப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு அதிசயத்தை மேலே காணலாம். மேலே உள்ள கல் கிட்டத்தட்ட 80 டன் எடை கொண்டது. ஒரு காலத்தில் இப்பகுதியை ஆண்ட சோழ வம்சத்தின் பெருமை மற்றும் வலிமைக்கு இந்த கோயில் ஒரு பொருத்தமான சான்றாக விளங்குகிறது. இந்த பிரம்மாண்டமான கோவில் உண்டு. ஆனால் ஒரு சாதாரண தினத்தில் சென்றாலே விமானத்தின் எல்லா பகுதி நிழலும் தரையில் விழுவதை பார்க்க முடியும். அதே போல பெருவுடையார் முன்பு உள்ள நந்தி தினமும் வளர்ந்து வந்ததாகவும் அதன் தலையில் ஆணி ஒன்றை அடித்து வளர்ச்சியை கட்டுப்படுத்தியதாகவும் கூறுவார்கள். ஆனால் இந்த நந்தி பிற்கால மன்னர்களால் அங்கு வைக்கப்பட்டுள்ளது. ராஜராஜன் காலத்தில் உருவாக்கப்பட்ட நந்தி தற்போது திருச்சுற்று மாளிகையில் உள்ளது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆலயத்தை தஞ்சாவூர் பெருவுடையார் கோவிலில் வாழ்வில் ஒரு முறையனும் நம் அனைவரும் சென்று தரிசித்து பயன்பெறுவோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோல முதல்ல சொன்ன மாதிரி பைமோட் இ ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அந்த ஆப் மூலமா பொருட்களை வீட்டில் இருந்தபடியே வாங்கி பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.